ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு அரகுர ட்ரெஸ்ஸோடு வந்த ஒரு பொண்ணை பற்றின வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதை பற்றி எல்லாருக்குமே என்ன இவங்க இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு தான் தோணிச்ச ஒழிஞ்சு, அந்த பொண்ணு நல்லா தானே ட்ரெஸ் போட்டு வந்தது, இவங்க ஏன் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தோணியிருக்காது. ஆடை சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு தான், மேடை நாகரிகங்கிறது எல்லாருக்கும் உண்டு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதே பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்ல ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போயிருக்கு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி போகணும்னு ஒரு அறிவு இருக்கிற பொண்ணு மார்க்கெட்டுக்கு எப்படி போகணுங்கிறது இருக்குல்ல. இல்லை அவங்க ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறாங்க அப்படின்னா ஓகே, அங்கே இருக்கிற மக்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம ஊரில் நைட்டியை அக்செப்ட் பண்ணிக்கவே பல வருஷங்கள் ஆச்சு. இப்போ தான் நைட்டியை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஷால் போடாமல் டாப்ஸு குர்தா போடுறதுக்கு இப்போ தான் அதை நார்மலாகவே பார்க்குறாங்க. சுடிதார் வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா ஷால் போடாமல் யாருமே வெளியிலேயே போகவே முடியாது. ஒரு சைடு ஷால் அப்படிலாம் கிடையாது, ப்ராப்பராக 2 பக்கமும் போட்டு பின் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மக்கள் நைட்டி போட்டுக்கிறதுக்கோ, வீட்டில் இருக்கிற ஆண்களே சரி, ஒய்ஃப் நைட்டி போட்டுக்கிறதுக்கு, ஒரு சுடிதார் போட்டுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் படித்து வராங்க ஆண்களும். ஓகே, இந்த நைட்டிங்கிறது எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, அவங்க வீட்டு வேலைலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அலோவ் பண்ணுறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. சுடிதாரை அலோவ் பண்ணுறதுக்குமே பல வருஷங்கள் தேவைப்பட்டது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கும்போது சொல்கிறாங்க ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஸ்லீவ்லெஸ்ஸே இல்லை. ஆக்சுவலி குளிக்கும்போது நம்ம பாவாடையை தூக்கி கட்டுவோம் இல்லைங்களா, இல்லை டவல் போட்டு கட்டுவோம் இல்லைங்களா, அப்படி தான் இருந்துச்சு. ஒரு லேடிஸாக நானே அதை சொல்கிறேன், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பாத்ரூம் வியர் மாதிரி தான் இருந்துச்சு அந்த ட்ரெஸ். இங்கே ஒரு பெல்ட் மட்டும் இருந்தது. ஸோ ஸ்லீவ்லெஸ் நம்ம போடலாம், ஸ்லீவ்லெஸ் போட்டால் கூட ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் பாத்ரூமில் குளிக்கும்போது கட்டுற டவல் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்ததுனால தான் அங்கே இருக்கிற ஆண்கள்லாம் ஏமா இப்படி ட்ரெஸ் போட்டு வர. இப்போ அவங்க வீட்டு பொண்ணுங்க இப்படி ட்ரெஸ் போட்டுதுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்களே, 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஷால் ஏன் போட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ஏமா ஷால் போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நார்மலாக குர்தாலாம் போட்டு போகிறாங்க, ஷால் இல்லாமல் தான் போகிறாங்க. நானே நிறைய இடத்துக்கு குர்தா போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஷால் போட மாட்டேன். சுடிதார் போட்டோம்னா போடலாம், குர்தாவுக்கு ஏது ஷாலு. ஸோ அதெல்லாம் யாருமே கேட்குறது இல்லை. என்னைய மாதிரி இப்போ நிறைய பேர் அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுது, அவ்வளோதான். ஆண்களுக்கு தேவை அதுதான், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஸ்லீவ்லெஸ்க்கு கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸ்லீவ்லெஸ்ஸோட யாராவது போயிருக்கீங்கன்னா ஆம்பளைங்க ஏதாவது சொல்கிறாங்களா, அதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாத்ரூம் வியர் மாதிரி இருந்துச்சு, அதை போட்டுட்டு வரவும் தான் கேட்குறாங்க. அவங்க ஒரு பீச்சில் நிற்கிறாங்கன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் பூ மார்க்கெட்டுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு தேவையா சொல்லுங்கள்? மேடை நாகரிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவசியம். மேடை நாகரிகம்னா ஸ்டேஜில் ஏறி பேசுகிறவங்களுக்கு தான் கிடையாது. மேடை நாகரிகம் அப்படின்னா 10 பேர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டாலே மேடை நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். 10 பேர் எப்படி இருக்காங்களோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ஒழிஞ்சு நம்ம மட்டும் ஒரு வித்தியாசமாக புதுசாக புரட்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம்னா அது நல்லதாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம பின்னாடியே வருவாங்க. கெட்டதாக இருந்தால் ஏமா அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. பர்வீன் சுல்தானா அம்மா ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பாங்க. எங்கே போனாலும் துண்டு போட்டு உடம்பை மூடுவாங்க. ஆடை சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குதான். பட் ஆனால் நம்ம என்ன தான் நீட்டாக புடவை கட்டிட்டு போனாலும் ஒரு ஷால் போட்டு வரவேற்கும் போதே துண்டை போட்டு போர்வையே அதை ஃபுல்லாக மறைச்சி தான் வரவேற்பாங்க. அதுதான் மரியாதை. ஸோ அப்போ மரியாதைங்கிறது நம்மளோட உடம்பை மறைச்சிக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்குமே நல்லா தெரியுது. ஏன்னா ஸ்டேஷனுக்கு போகும்போது நல்லா ஒயிட் ஷர்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி போயிருக்கு, அதுக்கும் தெரியாமலாம் இல்லை. ஸோ நம்ம பெரியாரோட பேத்தியாக இருக்கிறதுக்கு பதில் பாரதியாரோட பேத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. எப்போவுமே பாரதியார் சொல்லாததை பெரியார் சொல்லிடல. பாரதியார் அனைத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ பெரியாரை குறை பேசுகிறவங்க கூட இருக்காங்க, பெரியார் ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஆனால் பாரதியாரை எதிர்க்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பெண்களுக்கு ஆண்கள் பெரியாரை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெண்கள் பெரியார் பேத்தியாக இருக்கிறத விட பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்கிறது தான் என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். நான் இது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன். நான் அது மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகலை. பட் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது என் வீட்டுக்காரு புனேயில் அவருக்கு வேலை, நான் அங்கே தான் போகிறேன். அவங்க மாமா ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஒரு கிராமத்தில் இருந்த பொண்ணு டவுனுக்கு சிட்டிக்கு போயிருக்கா. சரிங்களா, மைண்ட் நினச்சி பாருங்கள்.
ஐநாக்ஸ் தேட்டர் படத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு என்ன கல்யாணம் ஆன புதுசில். பார்த்தா ஒரு ட்ரௌசர் ஒரு டிஷர்ட்டு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு லேடிஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். அசால்ட்டாக ட்ரௌசர் போட்டுட்டு வயிறெல்லாம் அப்படியே தெரியுது, ட்ரௌசரு ஒரு டிஷர்ட் ஹாஃப் டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. சென்னை மாதிரியான சிட்டியில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த இடங்கிறது சிட்டி சரிங்களா. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்ததுன்னா பொம்பளை அப்படின்னு. அப்புறம் அங்கே நிறைய அதை பார்க்க ஓகே இதுதான் இவங்களோட வாழ்க்கை போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சாதாரணமாக நான் வந்து கடந்து போயிட்டேன். அப்படி தான். ஸோ இப்போ இதே வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் இப்படி அரைக்குறையாக நின்றுட்டு சிகரெட் குடித்தா அடிச்சே இருந்திருப்பாங்க 4 பேர் சேர்ந்து. நீ போய் சிகரெட் குடிக்கிறதா இருந்தால் எட்டி போய் குடி, இருக்கிற பொம்பளைங்களையும் கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடியே விழுந்திருக்கும். ஸோ இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. மேடை நாகரிகம் எப்போவுமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எந்த இடத்துல இருக்கோம், மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி, அவங்க மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து ஆடை சுதந்திரம் உங்களுக்கு இருக்குதான். பட் அதை விட ஆடை சுதந்திரத்தை விட ஒருபடி மேலானது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டு போகணுன்னா அதுக்கான இடங்கள் இருக்குது. நீங்கள் அங்கே போட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ பெண்கள்லாம் வந்து ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா அடுத்தவங்க எதுவும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஆடை சுதந்திரம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குதான். நீங்கள் வந்து இடுப்பு தெரிகிற மாதிரி புடவை கட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் இடுப்பை 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. ஆம்பளைங்களும் பார்ப்பாங்க, பொம்பளைங்களும் பார்ப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டு போகிறீங்கன்னா கேஷுவலாக அவங்க வந்து உங்களை ஒன்றும் திரும்பியும் பார்க்க போகிறதில்ல. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னமுமே வந்து இது மாதிரி ஒரு பாத்ரூம் வியர் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு பொது இடத்துல போட்டு போகிறீங்கன்னா ஏமா அப்படிலாம் ட்ரெஸ் போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கோச்சிக்க முடியாது. பொது இடத்துக்குன்னு போயிட்டாலே ஒன்றுமே பண்ண முடியாது. 4 செவத்துக்குள்ளார நடக்கிற வரைக்கும் எதுவுமே கிடையாது. 4 பேர் பார்க்குற அளவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே தப்பு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். சுதந்திர நாடு எப்படி வேணாலும் தெரியலாம் அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்கு ஒரு கெட்ட உதாரணமாக நீங்கள் வந்து ஆயிடக்கூடாது. இப்போ உங்கள் மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்னா இப்போ எல்லா லேடிஸுமே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்டாக நின்று இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருந்தா, ஏன் வந்து எல்லோரும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் யாருமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் இல்லை. எல்லாருமே கேட்குறது இதே ட்ரெஸ்ஸோடு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது தானே, கேட்குற கேள்வி கரெக்டு தானே. ஸோ நம்ம மேலே எதுவும் யாரும் சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும். அப்படி உங்களுக்கு சந்தோஷப்படணும்னா அதுக்கான இடத்துக்கு போங்க. நல்லா கிளாமராக ட்ரெஸ் போட்டு நல்லா உங்கள் இஷ்டப்படி ட்ரெஸ் போட்டுக்கணுன்னா அந்தந்த இடம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். அதுதான் வந்து என்னோடய கருத்து. ட்ராவல் பண்ணி ஒரு பீச்சுக்கு போங்க, ஒரு ஃபாரின் ட்ரிப் மாதிரி போங்க, இல்லை சென்னை பெங்களூர் மாதிரியான சிட்டி சைட் போனீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சத்தீர அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். இங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னும் அந்தளவுலாம் பழகலை. ஸோ பார்த்து கவனமாக இருங்க பெண்களே. வாழ்க வளமுடன்.